தமிழகத்தின் முன்னணி நடிகர்களின் படங்கள் தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திர, கர்நாடக, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் வசூலில் சாதனை படைத்து வருகின்றது. ஆனால் தெலுங்கு நடிகர்களின் படங்கள் தமிழில் டப் செய்து வெளியானாலும் பெரிதாக வசூல் ஆவதில்லை. இந்த நிலையை முதன்முதலாக பாகுபலி திரைப்படம் மாற்றியுள்ளது. எந்தவித சூப்பர் ஸ்டார் நடிகரும் இல்லாமல் உண்மையான பிரம்மாண்டம் தமிழக ரசிகர்களை கவர்ந்துள்ளது. எனவே தற்போது தமிழக ரசிகர்களுக்கு தெலுங்கு நடிகர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த மகேஷ் பாபு அதிரடியாக ஒரு முடிவெடுத்துள்ளார். வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள தனது ஸ்ரீமந்தோட திரைப்படத்தை தெலுங்கில் ரிலீஸ் செய்யும் அதே நாளில் தமிழிலும் டப் செய்து வெளியிட அவர் முடிவு செய்துள்ளார். இதற்காக அவர் ஒரே நாளில் தமிழ் டப்பிங் பணியை முடித்துக் கொடுத்துள்ளார். இந்த தைரியமான முடிவை அவர் எடுக்கும் மேலும் ஒரு முக்கிய காரணம் உள்ளது. தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஸ்ருதிகாசன், சுகன்யா, ஆம்னி ஆகியோர் ஸ்ரீமந்தோட படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். அது மட்டுமின்றி விஜயின் புலி படத்திற்கு இசையமைத்துள்ள தேவ்ஸ்ரீ பிரசாந்த் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த பப்ளிசிட்டியை வைத்து தமிழகத்தில் இருந்து ஒரு லம் கலெக்ஷனை அள்ளிவிட வேண்டும் என மகேஷ் பாபு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.